கனடா ஒன்டாரியோவின் லின்ச்சேயில் வசிக்கும் ஒருவர் தனது அடுக்குமாடி குடியிருப்பில் ஊடுருவிய ஒருவரை கத்தியால் குத்திய குற்றச்சாட்டுகளை எதிர்கொள்கிறார். ஜெர்மி மெக்டொனால்ட் என்ற குறித்த நபர் மீது கடுமையான தாக்குதல் மற்றும் ஆயுதத்தால் தாக்கியமை போன்ற குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டுள்ளன. அவரால் படுகாயமடைந்த மைக்கேல் கைல் பிரீன் டொரண்டோ மருத்துவமனைக்கு விமானத்தில் கொண்டு செல்லப்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர். எவ்வாறாயினும் மைக்கேல் முதலில் தாக்க முற்பட்டமையினாலேயே மெக்டொனால்ட் அவரை தாக்கியுள்ளார். இந்த நிலையில் இந்த வழக்கு கனடாவில் தற்காப்பு குறித்த விவாதத்தை தூண்டியுள்ளது. ஒன்டாரியோ முதல்வர் டக்ஃபோர்ட் உட்பட சிலர் மெக்டொனால்ட் தன்னை தற்காத்துக் கொண்டதற்காக குற்றச்சாட்டுகளை எதிர்கொள்ளக்கூடாது என்று கூறுகின்றனர். இருப்பினும் முடிவுகளை எடுப்பதற்கு முன் கூடுதல் உண்மைகள் தேவை என்று சட்ட வல்லுநர்கள் தெரிவிக்கின்றனர். கனடாவில் மக்கள் தங்களை தற்காத்துக் கொள்ளலாம், ஆனால் அவர்களின் நடவடிக்கைகள் நியாயமானதாகவும் அச்சுறுத்தலுக்கு விகிதாசாரமாகவும் இருக்க வேண்டும் என்ற சட்டம் இருக்கிறது. இவ்வாறு இருக்க செப்டம்பர் 25 மெக்டொனால்ட் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட உள்ளார். இந்த நிலையில் இந்த வழக்கு தற்காப்பு சட்டங்களில் மாற்றங்களை ஏற்படுத்தும் என்று சமூகத்தில் பலர் நம்புகின்றனர்.